இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 ஆண்டவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். யோபு பக்தன் சொன்ன உறுதியான வார்த்தைகள் தான் இவை. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை அவர் சொன்னார் என்றால், ஆண்டவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு பிசாசானவன் யோபுவை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையில் யோபுவின் வாயிலிருந்து வந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அது என்னவென்றால், எவ்வளவு சோதனைகள் நமக்கு வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அவைகள் நமக்கு நிரந்தரமானவை அல்ல என்பதுதான். அவைகள் எல்லாம் வந்த வேகத்திலேயே நிச்சயம் ஒரு நாள் வேகமாக ஓடி மறையக்கூடியவை. அப்படி மறைந்த பின்பு மீண்டும் நாம் இழந்த மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் என்பதை வெளிப்படுத்தவே யோபு பக்தனுடைய வார்த்தைகள் இன்று நம்மை நோக்கி வருகின்றன. இக்காலத்தின் பாடுகள் எல்லாம் இனி உங்களில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு பாடுகளின் பாதையில் யோபு பக்தன் கர்த்தர் மேல் முழு விசுவாசம் வைத்து தன்னை திடப்படுத்திக் கொண்டு சொன்ன வார்த்தைகள் இவை. சோதனை வழியாக ஜெயம் பெற்று வருவேன் என்று அவர் முழு இருதயத்தோடு நம்பினார். அது மட்டுமல்ல, தனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியாதது அல்ல என்பதை முழுமையாக அவர் உணர்ந்ததினால் தான் போகும் வழியை ஆண்டவர் அறிவார் என்று அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்னவெல்லாம் நடைபெறுகிறதோ அனைத்து காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியாமல் நடப்பதில்லை. வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான். அவற்றின் மத்தியில் ஆண்டவருடைய கரங்கள் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரையும் அவர் தன் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் அவர் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்மை நேசிக்கிற ஆண்டவர் எப்படி நம்மை கைவிடுவார்? உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் நம்முடைய பாடுகளை பார்ப்பவர்கள் சந்தோஷப்படலாம், நம்மை அலட்சியப்படுத்தலாம், அற்பமாக நினைக்கலாம். அதனால் கண்ணீர் வடிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். போராட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் போது நம் மனதில் சந்தேகமான எண்ணங்கள் வருவது உண்மைதான். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இழந்து நின்ற யோபுவை ஆண்டவர் கைவிடவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் யோபுவை விட்டு ஆண்டவர் விலகவும் இல்லை. யோபு பக்தன் அனுபவித்த பாடுகள் 6 மாதங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதன் பின்பு அவர் இழந்து போன அனைத்தையும் 2 திணையாய் திரும்ப பெற்றுக் கொண்டார். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். அதன் பிறகு அவர் 140 வருடங்கள் உயிரோடு இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை நம்புங்கள். யோபு பக்தனை போல விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். ஆண்டவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று வீர முழக்கம் விடுங்கள். கண்டிப்பாக சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நம் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து, பாடுகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி பல சமயங்களில் நாங்கள் கலங்கி நிற்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கூட சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி எங்களுடைய சோதனைகளின் நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாகி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இப்பொழுது எங்களிடத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடியாமல் போய்விடுமோ என்கிற சந்தேகம் எங்கள் உள்ளத்திலே வராமல் முழு நம்பிக்கையோடு கூட அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு எங்கள் மனதிலே நீங்க பலன் கொடுங்க, தைரியம் கொடுங்க அப்பா. ஒருவேளை இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராய் காணப்படுவது உண்மைதான். பொருளாதாரத்திலே நாங்கள் பின்தங்கி இருப்பது உண்மைதான். எங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருப்பது உண்மைதான். எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்கிற பலத்தை கொடுக்க உம்மால் கொடும். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீர் எங்களை சோதித்தாலும், பிசாசு எங்களுக்கு பாடுகளை கொண்டு வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் எல்லா கண்களுக்கு முன்பாக இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நாங்கள் நின்று நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். உங்க மீது மாத்திரமே முழு நம்பிக்கையை வைக்கிறோம். நீங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.